கவனிங்கப்பா. ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியுதா இப்ப ஸ்கிரீனு? எஸ் சார். ஓகே. எஸ் சார் தெரியும் சார். வந்துச்சுப்பா பாருங்க, எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஓகேப்பா, பாருங்க நேற்று 8th இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்து பாருங்க, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். The image of right hand in a plan mirror looks like a left hand. அதாவது மிரர்ல பார்க்கும்போது என்னப்பா தெரியும்? நம்ம ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தானே தெரியும். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்பா? என்னது? ட்ரூ. Rainbow is formed by dispersion of which light by water drops? White light. which இதுல தப்பா கொடுத்துருக்காங்க. white light. என்னப்பா அது? white light by water drops. இது வந்து ஆன்சர் வந்து ட்ரூ. white light வந்து டிஸ்பர்ஷன் ஆகிறதுனால தான், white light வந்து வாட்டர் டிராப்ஸ்னால டிஸ்பர்ஷன் ஆகுது, நம்ம ரெயின்போ ஃபார்ம் ஆகுது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெயின்போ வந்து ஆஃப்டர் ரெயினுக்கு அப்புறம் அந்த மேலே நீர்த்து வழிகள் ஒட்டிட்டு இருக்க அந்த இடத்துல மேக இதில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது? ஒளி சிதறல் ஏற்படுறதுனால தான் நம்மளுக்கு ரெயின்போ ஃபார்ம் ஆகுது. சரியா? The image formed by the plan mirror is later inverted. Hence the image seen through the periscope is also later inverted. பாருங்க, பிளான் மிரர்ல இமேஜ் வந்து லேட்டரலி இன்வெர்டட் அப்படின்னா இடது வலமாக தெரியும் அர்த்தம். அதனாலதான் இமேஜ் சீன் த்ரூ த பெரிஸ்கோப் இஸ் ஆல்சோ லேட்டரலி இன்வெர்டட்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரிஸ்கோப்புடைய மாடல் சொல்லி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பெரிஸ்கோப் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், கவனிங்க. இந்த பெரிஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிரர் வச்சிருப்பாங்க, இங்க ஒரு மிரர் இருக்கு, இங்க ஒரு மிரர் இருக்கு. சரிங்களா? இங்க ஒரு மிரர் இருக்கு. அப்ப கவனிங்க, இங்க ஒரு லைட் ரேஸ் வந்துச்சுன்னா, ஒரு மேலுக்கு பொருள் வந்து இந்த மாதிரி ஒரு இது தெரிஞ்சதுன்னா, பொருள் வந்து கீழே வந்து பட்டு இங்க வந்து பட்டு இங்க அந்த கரெக்டா தெரியும். இங்க லேட்டரலி இன்வெர்ட் ஆகுமா? நீங்க தான் சொல்லணும். யோசனை பண்ணுங்க பார்க்கலாம். இங்க பட்டு இடது வலமா மாறுது, இங்க மறுபடி பட்டு என்ன ஆகுது? மறுபடி வலடமா மாறிடுமா? இந்த வலது கை இந்த பக்கம் இடது கையா தெரியும், பட் இந்த இடது கை மறுபடி இங்க பட்டு வரும்போது வலது கையை மாறும். ஸோ 2 மிரர் இருக்கனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்வெர்டட் ஆகாது, கரெக்டா இன்வெர்ட் ஆகாமே தெரியும். அதை பாருங்க, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ் பிகாஸ் என்னன்னு பாருங்க, பிகாஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, the image formed by the plan mirror is later inverted. Hence the image seen through the periscope, இங்க கண்ணு எதாகல, இங்க வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு, இஸ் not later inverted because this is because in periscope image is reflected by 2 mirrors. 2 மிரர்ஸ் இருக்கனால ஒன்று பட்டு லேட்டரலி இன்வெர்ட் ஆச்சுன்னா மறுபடி எகைன் லேட்டரல் இன்வெர்ட் ஆனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேராக தெரியும். எப்படி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுதோ, இடது பக்கமாக இருக்குது வலது பக்கமாக தெரியும், மறுபடியும் அது இந்த பக்கம் பட்டு மறுபடியும் இடது பக்கமாகவே தெரியுமா வந்து 2 மிரர் இருக்கனால என்ன ஆகுது? மறுபடியும் அதாவது இடது வலமாக தெரிகிறது, மறுபடியும் இங்கே பட்டு வலது இடமாவே ரெகுலராகவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? புரியுதா? இப்போ இதில் சந்தேகம் இருக்கா? பாருங்க, we see planets because they reflect light from the sun. இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். பிளானட்ஸ் ஏன் தெரியுது அப்படின்னா அது வந்து லைட் சன்லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. we see a book because it reflects the light that falls on its surface. இது ட்ரூ தான். ஒரு புக்கை பார்க்குறோம், வெளிச்சத்தில் இருட்டில் பார்க்க முடியுதுல்ல, ஒரு சூரிய வெளிச்சத்துலையோ ஒரு லைட் இரவு நேரத்தில் லேம்போட வெளிச்சத்தில் பார்க்குறேன்னா அது வந்து லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால தான் பார்க்க முடியுது. The image formed in a pinhole camera is always inverted. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பின்ஹோல் கேமரா தலைகீழாக தெரியும், இன்வெர்ட்னா தலைகீழாக. இன்வெர்டட் மீன்ஸ் என்னன்னா அப்சைட் டவுன் அர்த்தம். என்னப்பா அது? அப்சைட் டவுன், தலைகீழாக தெரியும். இது வந்து ட்ரூ. ஓகேவா? The image formed in a pinhole camera is always the same size. சேம் சைஸ். இப்போ சேம் சைஸ் as the object, அது ஃபால்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சேம் சைஸாக இருக்காது, கொஞ்சம் சிறுசு பெருசாக தெரியும், இமேஜோட பொறுத்தது. த இமேஜ் ஃபார்ம்டு இன் ஏ பிளான் mirror இஸ் அப்சைட் டவுன். இது ஃபால்ஸுப்பா. அப்போ இதில் வந்து என்னவா இருக்கு? லேட்டர் இன்வெர்டட் நேராக தெரியும், அப்ரைட்டாக தான் தெரியும், இடது வலமாக தான் மாறுமே தவிர தலைகீழ மாறாது. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், த இமேஜ் ஃபார்ம்டு இன் ஏ பிளான் mirror இஸ் எரெக்ட். எரெக்ட்னா நேராக. சரி, அப்ரைட். எரெக்ட்னா அப்ரைட் அர்த்தம், நேராக அர்த்தம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, a plan mirror is opaque. ஒளிபுகா பொருள் அப்படிங்கிறாங்க.
இந்த பிளான் மிரர் வந்து ஒளி புகா பொருள் அப்படிதானப்பா. ஒரு பக்கம் ரசம் பூசப்பட்டிருக்கு, நீ பிளான் மிரர் கொண்டு போய் ஒளியில வச்சீங்கன்னா அதோட நிழல் அந்த பக்கம் தெரியும். அது வந்து ஒளி புகாது, ஒளி வந்து உள்ள போய் அந்த இமேஜே தெரியும் தவிர ஒளி புகாது. இதுவும் ட்ரூ தான். A shadow is formed on the same side of the object as the source of light. இது தப்புப்பா, சேம் சைடு கிடையாது. ஷேடோவோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் நம்ம, என்னது ஆப்போசிட் சைடு ஆஃப் ஆப்ஜெக்ட். பாருங்க ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா a shadow is formed on the opposite side of the object as the source of light. நீங்க சூரிய வெளிச்சத்துல உங்க நிழல பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு தான் தெரியும். அதே நீங்க ஒரு நண்பகல்ல 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா நேராக கீழே விழுகு. பட் காலையிலே மாலையில பார்த்தீங்கன்னா சூரியன் எந்த திசையில் இருக்குதோ, சன் எந்த டைரக்ஷன் இருக்குதோ ஆப்போசிட் டைரக்ஷன், நம்ம உடம்புல பார்த்து ஆப்போசிட் டைரக்ஷன் அந்த ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து பாருங்க, we are able to see things around us with the help of regular reflection. அது ட்ரூ தான். After passing through a prism, white light is splits into a band of 7 colors. 7 colors பிரிதுல பதில ஒயிட் லைட்டுக்கு அப்புறம் எதுல பட்டா பிரிசம் பட்டா அது ட்ரூ தான்ப்பா. பிரிசம் தான் என்னன்னு பண்ணுது, ஒயிட் லைட்டு 7 கலர்ஸ் பிரிக்குது. டிஸ்பர்சன் அந்த இது அந்த இன்சிடென்ட் டிஸ்பர்சன் சொல்றோம். ஓகேவா? மேட்ச் த ஃபாலோயிங். யாரா ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பார்க்கல. இதுல யார் இருக்கீங்க? 8 பார்ட்டிசிபென்ட் தான் இருக்கீங்க. மித்ரா தேஜஸ்வினி ஹெல்ப் பண்றீங்களா எனக்கு மேட்ச் பண்றதுக்கு? ஓகே சார். சொல்லுமா மித்ரா. Match the following. ரெக்டிலினியர் புரோபகேஷன். ரெக்டிலினியர் புரோபகேஷன் என்னப்பா வரும்? பிரைமரி சோர்ஸ் ஆஃப் லைட்டா, நான் லூமினஸ் ஆப்ஜெக்டா, பெரிஸ்கோப்பா, பின் ஹோல் கேமராவா, ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்டா, லூமினஸ் ஆப்ஜெக்டா? Primary source of light sir. Pinhole camera sir. பின் ஹோல் கேமராப்பா, பின் ஹோல் கேமரா. ஓகே, 2 இடத்துல வந்துச்சு. இப்போ மாத்தொன்னு கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு, 2 இதாயிடுச்சு. பிளான் மிரர், பிளான் இங்க வந்து செகண்ட் ஒன் பிளான் மிரர்ப்பா. பாருங்க தப்பா இங்க இதாயிருக்கு. செகண்ட் ஒன் பிளான் மிரர், தேர்ட் ஒன் ஃபயர் பிளை. சரியா? செகண்ட் வந்து பிளான் மிரர். பிளான் மிரர் பாருங்க, பிரைமரி சோர்ஸ் ஆஃப் லைட்டா, நான் லூமினஸ் ஆப்ஜெக்டா, பெரிஸ்கோப்பா, பின்ஹோல் உடுதாச்சு, ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்டா, லூமினஸ் ஆப்ஜெக்டா, பெனும்ப்ராவா, கிளாசி சர்ஃபேஸா? எது பவர்? பிளான் மிரர் எதுக்கு பவர்? பிளான் மிரர் எங்க யூஸ் பண்றாங்க? பிளான் மிரர் எங்க யூஸ் பண்றாங்க? பெரிஸ்கோப்ல யூஸ் பண்றாங்களா பிளான் மிரரை? Periscope sir. பெரிஸ்கோப். பிளான் மிரர் வந்து பெரிஸ்கோப். ஃபயர் பிளை, அந்த ஃபயர் பிளை வந்து லைட் எமிட் பண்ணு. அது பாருங்க, பிரைமரி சோர்ஸ் ஆஃப் லைட்டா, நான் லூமினஸ் என்னப்பா? என்னப்பா? Luminous object sir. லூமினஸ் object. லூமினஸ் ஆப்ஜெக்ட். ஆமா, லூமினஸ் ஆப்ஜெக்ட். த மூன். மூன் பாருங்க, இதுல Non luminous நான் object லூமினஸ் sir. மூன் வந்து அவ யார ஜாயின் பண்ணிட்டு இருக்க, சஞ்சய் ஜாயின் பண்ணிட்டார். நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட். வைட் லைட் சோர்ஸ், அகலமான லைட் சோர்ஸ் வந்து என்னன்னு பாருங்க, பெனும்ப்ராவா, கிளாசி சர்ஃபேஸா? இல்லப்பா, பெனும்ப்ரா வருமா? ஆமா, வைட் லைட் சோர்ஸ் வந்தா நமக்கு பெனும்ப்ரா கிடைக்கும். ஷார்ப் இது வந்தா நம்மளுக்கு உம்ப்ரா கிடைக்குது, பெனும்ப்ரா. ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் எங்கப்பா நடக்கும்? ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் கிளாசி சர்ஃபேஸ் பா. Glass surface. The sun வந்து பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். பேண்ட் ஆஃப் 7 கலர்ஸ் என்ன சொல்ற? ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட். ஓகேவா? we have answers under it. பாருங்க, லீனியர் புரோபகேஷன் நீங்க எதை பிரிக்கணுது இங்க தெரியுது. அனட்டோட்டு கிளியர் பண்ணலாம். ஓகே, பாருங்க, ரெக்டிலினியர் புரோபகேஷன் வந்து பின்ஹோல் கேமரா. இது வந்து பெரிஸ்கோப் வந்து பிளான் மிரர். என்ன பண்ணணும் இங்க? பிளான் மிரர் தப்பா கொடுத்துருக்காங்க. பிளான் மிரர், பிளான் மிரர் இது. ஓகே, ஃபயர் பிளை வந்து லூமினஸ் ஆப்ஜெக்ட், மூன் வந்து நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட், வைட் லைட் சோர்ஸ் வந்து பெனும்ப்ரா, ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் வந்து கிளாசி சர்ஃபேஸ், சன் வந்து பிரைமரி சோர்ஸ் ஆஃப் லைட், பேண்ட் ஆஃப் 7 கலர்ஸ் வந்து ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடிஷனல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரி, அதெல்லாமே என்எம்எம்எஸ் பர்பஸ்க்காக தயாரிக்கப்பட்டது. பாருங்க, which of the following is a natural source of light? எலக்ட்ரிக் லேம்பா, எலக்ட்ரிக் ஃபிலமெண்டா, டார்ச் லைட்டா, சன்லைட்டா? என்னப்பா? சன்லைட். Sunlight sir. லைட் சோர்ஸ் கர்விலினியர் புரோபகேஷனா, ரேண்டம் புரோபகேஷனா, ரெக்டிலினியர் புரோபகேஷனா, நன் ஆஃப் திஸ்?
என்னப்பா அது ரெக்டிலினியர் நேர்கோட்டு இயக்கம். Rectilinear propagation is mode of traveling in straight lines, mode of traveling in curved lines, ability to bend around obstacles, displaying the phenomenon of direct diffraction. Mode of traveling in straight lines. Mode of travelers in straight lines, sir. நேரா போகக்கூடிய அந்த மோடு அந்த அந்த இதுதான் நம்ம ரெக்டிலினியர் propagation சொல்றோம். Plan mirrors are arranged parallel to each other to get என்னப்பா எவ்வளவு இமேஜ் கிடைக்கும்? பேரலா வச்சோம்னா என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா two images கிடைக்கும். இல்லப்பா இது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்டட் இமேஜ் தான் வரும்பா. லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்டட் இமேஜ் தான் வரும். நான் செக் பண்ணி சொல்றேன். லார்ஜ் நம்பர் தான் வரும். 2 images ஆன்சர் தப்பா இதுல பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க, which of the following is not luminous object? சன்னு, மூணு, candle, bulb. எதுப்பா? மூணா? Moon, sir. Moon. White light is composed of 7 colors, 5 colors, 3 colors, only 1 color. 7 colors, sir. 7 colors, sir. Okay. 7 colors, sir. The image which can be obtained on screen. Screen பிடிக்கக்கூடிய இமேஜ் வந்து என்னன்னு சொல்ற? ரியல் இமேஜா வெர்ச்சுவல் இமேஜா? Real image, sir. அத பின்னாடி சத்தம் வருதுப்பா, அது மீட் பண்ணுங்க அவங்க. The image which can be obtained on screen is called real. நம்ம கண்ணாடியில் பார்க்கிறதுல விர்ச்சுவல். விர்ச்சுவல்னா கற்பனை, ரியல்னா உண்மை. சரியா? Colorless light. If we mix lights of the colors of the rainbow, we will get என்னப்பா கிடைக்கும்? பிங்கா, பிரவுனா, கலர்லெஸ் லைட்டா, பிளாக் லைட்டா? கலர்லெஸ் ஒயிட். Colorless light, sir. கலர்லெஸ்னா ஒயிட் அர்த்தம். Which one of the following is involved for the formation of rainbow in the sky? பாருங்க, ரெயின்போ ஃபார்மேஷனுக்கு என்னப்பா ஆகுது? என்ன மேல இருக்கு? என்ன நிகழ்ச்சி காரணம் சொல்றாங்க? எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லைட்டா, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஹீட் பை த சன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் மூனா, டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டா? லைட்டோட Dispersion of light, sir. தமிழ்ல நிறப்பிரிகை சொல்லுவாங்க. ஓகேப்பா. வெர்ச்சுவல் இமேஜ் இஸ், வெர்ச்சுவல் இமேஜ் கற்பனை ஆல் இது என்னது? கற்பனை உருவம், கற்பனை பிம்பம். ஆல்வேஸ் ரியல், ஆல்வேஸ் அன்கேப்சரபிள் ஆன் ஸ்கிரீன், ஆல்வேஸ் அன்கேப்சரபிள், கேப்சரபிள் பிடிக்க முடியாது. இப்போ ஸ்கிரீன்ல பிடிக்க முடியாது, கண்ணாடியில் தெரிய உருவத்துக்கு ஸ்கிரீன்ல பிடிக்கவே முடியாது. ஓகேவா? அதுதான் வெர்ச்சுவல் இமேஜ்னு சொல்றோம். பாருங்க, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். இதுல ஆன்சர் உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். 20 கொஸ்டின்ஸ் தான். ஆமா, 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. பார்க்கல, யார் கண்டுபிடிச்சு சொல்றீங்க? ஆப்ஜெக்ட்ஸ் which are able to emit light are known as, என்னப்பா அது? which are able to emit light என்னப்பா சொல்றது? சொல்லுங்க. Luminous objects, sir. luminous objects என்னப்பா அது? luminous object. Luminous object. Passing electricity through certain gases at a very low pressure can produce என்னப்பா? எதை ப்ரொடியூஸ் பண்ணது? பாருங்க, லைட்டை ப்ரொடியூஸ் பண்ண. அப்படிதானப்பா? Dash is a simple device which helps us to understand about the rectilinear propagation of light. ஏற்கனவே பல தடவை சொன்னேன், ஒரு சிம்பிள் டிவைஸ், இது மூலமா தான் ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் நம்மளால உணர முடியுதுன்னு. என்ன டிவைஸ் பா அது? பார்க்கல, யார் கரெக்டா சொல்றீங்க? அவங்க வந்து ஸ்மார்ட் பா. Dash is a simple device which helps us to understand about the very good pinhole camera. பல தடவை உங்களுக்கு சொன்னேன் நான். அப்படிதானே? அதே போல லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இது பண்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப். The light falling on the mirror is called dash. As the light reflected is called dash. The light falling on the mirror வந்து என்ன சொல்றோம் நம்ம? அந்த இன்சிடென்ட் ரேவா? falling on the mirror called incident ray. The ray தான் வரும்னு நினைக்கிறது. Incident ray. The light reflected is called reflected ray. செக் பண்ணிக்கலாம் பண்ணாம. reflected கீழே ஆன்சருக்கு செக் பண்ணிக்கலாம். The angle formed between the reflected ray and the normal is என்னப்பா? என்ன angle அது? angle of, பாருங்க, the angle formed between the reflected ray and the normal is angle of reflection. என்னப்பா அது? angle of reflection. Light travels dash kilometer per second in air or vacuum. என்னப்பா அது? எவ்வளவு கிலோமீட்டர்? 3 lakh.
3 lakh 3 lakh. kilometers. 3 3 lakh lakhs. kilometer per hour. Materials that allow light to pass through completely are known as dash materials. ஃபுல்லா பாஸ் பண்ண விடுறதுல அந்த மெட்டீரியல்ஸ் என்னன்னு சொல்றோம்? என்ன மெட்டீரியல்ஸ் பாது? ஃபுல்லா தனக்குள்ள லைட்டை பாஸ் பண்றது என்ன சொல்றோம்? டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். என்ன மெட்டீரியல் பாது? Transparent. Transparent material. Materials that allow light to pass through partially are called translucent. என்ன பாது? Translucent. Translucent material. Materials that are not able to allow light to pass through it is called என்ன பாது? Opaque. என்ன பாது? Opaque material. Dash is always against opposite side of light source. சொல்லுங்க பார்க்கலாம், ஈஸியான கேள்வி. எது வந்து லைட் சோர்ஸ்க்கு ஆப்போசிட்? இல்லப்பா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. எது ஆல் ஷேடோ? பா யார் பா சொன்னீங்க? ஷேடோ. என்னது? Sabarivasan sir. Shadow. Very good. Shadow is always against opposite side of light source. The dash is the darkest part of the shadow. Shadow ஓட பார்ட் பார்த்தோம். darkest part எதுப்பா? உம்ரா. Lightest shade of the shadow வந்து penumbra. என்னப்பா அது? Penumbra. Only dash object forms shadows. என்ன ஆப்ஜெக்ட் shadows ஃபார்ம் பண்ணு சொல்லுங்க Sir, opposite sir. Opaque. என்னப்பா அது? Opaque object forms shadows. Dash eclipse occurs when the moon arrives between the sun and the earth. பாருங்க, இங்க sun இருக்கு, மூன் நடுவுல வருது. when the moon arrives between, இங்க வந்து earth இருக்கு. சரியா? இப்போ இந்த இடத்துல என்னப்பா இத ஃபார்ம் ஆகுது? என்ன எக்லிப்ஸ் ஃபார்ம் ஆகுது சொல்லுப்பா. எதை மறைக்கப்படுதுங்க? Solar. இந்த இடத்துல மூணுனால சோலார் மறைக்கப்படுது. அடுத்தது அப்ப என்னது? சோலார் எக்லிப்ஸ். ஓகேவா? Dash cables are able to carry more signals than traditional copper cable telephone lines. சொன்னேன் நானு. என்ன இதுப்பா? ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கல, படிக்க சொல்லிட்டேன். ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். The images that are obtained on a screen are called என்ன image ஸ்கிரீன்ல பிடிக்க இமேஜ்ல என்ன சொல்றோமே? real image ன்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? Real image. And that which cannot be obtained on a screen is virtual. என்னப்பா அது? எது திரையில பிடிக்க முடியாதோ அதெல்லாமே வெர்ச்சுவல். எது திரையில பிடிக்க முடியுமோ அது வந்து ரியல். When all colors of visible light strike the retina of our eye at the same time, our brain perceives என்னப்பா ஆகும்? என்ன கலர் நமக்கு தெரியும்? ஒயிட் கலர் தான் தெரியும். என்ன கலரு? எல்லா கலரும் அட் அ டைம் நம்ம நமக்கு கண்ணுல பட்டுச்சுன்னா ஒயிட்டா தான் தெரியும். அதனால சன்லைட் எப்படி தெரியுது? Dash color is scattered the least by the air molecule. என்ன கலர் இப்ப கம்மியா ஸ்கேட்டர்ட் ஆகுது? ரெட் கலர். அதனால ரெட் இது பண்ணிட்டு இருக்கு. பாத்தியா? தூரத்துல ஒரு மனுஷன் நிக்கிறான். கவனிங்க, தூரத்துல ஒரு மனுஷன் நிக்கிறான்னு வைங்க. இவ்வளவு டிஸ்டன்ஸ் நிறைய நிறைய இந்த மாதிரி ஃபாக் எல்லாம் இருக்கு, பனி இதுல. இந்த லைட் சோர்ஸ் வந்து நமக்கு என்ன ரெட் கலர் இருந்தா மட்டும்தான் என்னவாகும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு வரும். ஓகேவா? இதே வேற கலரா இருந்துச்சுன்னு வை, இந்த மாதிரி வேற கலரா இருந்துச்சுன்னா இது பாதி டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகியது மூளைக்குள்ள சிதறிக்கப்பட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாது. ரெட் கலர் ரொம்ப தூரம் பாஸ் ஆகி வரும். ஸோ அதுதான், அதனாலதான் என்ன பண்ணாங்க, டேஞ்சர் லைட் எல்லாம் அதில் வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ கம்மியாக தான் லீஸ்ட் அளவு தான் என்ன பண்ண ஸ்கேட்டர்ட் ஆகும். ஸ்கேட்டர்ட் மீன்ஸ் சிதறடிக்கப்படு, டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஓகேவா? பாருங்க, dash is the method of creating color by mixing various proportion of 2 or 3 distinct colors of light. Synthesis the method. என்ன மெத்தட் அது? சிந்தசிஸ். மாத்திக்கிறேன். சிந்தசிஸ் தான் அந்த மெத்தட். மெஜந்தா, சியான் and yellow are called secondary colors. என்னப்பா கலர்ஸ் இது? Secondary colors. பிரைமரி கலர்ஸ் சொன்னேன் நான். RGB பிரைமரி மோட் கலர்ஸ் வந்து RGB, ரெட், கிரீன், ப்ளூ. பாருங்க, நம்ம கொடுத்ததெல்லாம் கீழே வந்திருக்கு, ஆன்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கு, செக் பண்ணிக்கலாம் பாரு. சரியா? ஆன்சர்ஸ் ஓபேக், ஷேடோ, உம்ரா, பெனும்ரா, ஓபேக், சோலார் எக்லிப்ஸ் பார்த்தோம், ஃபைபர் ஆப்டிக் கேபிள் பார்த்தோம், ரியல் இமேஜ், ஒயிட், ரெட் லைட் ஏதான்னு பார்த்தோம். ஆன்சர் செக் பண்ணிக்கங்க. பின்ஹோல் கேமரா, இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டிங் ரே போட்டோமா? இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டிங் ரே போட்டோம். பின்ஹோல் கேமரா பார்த்தோம். லைட்டு, லூமினஸ் ஆப்ஜெக்ட், லைட் சோர்ஸஸ். சாரிப்பா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைட் சோர்ஸஸ், லூமினஸ் ஆப்ஜெக்ட்.
Objects which are able to emit light are known as light sources. என்ன சொல்றோம்? சார் Light sources. சொல்லுப்பா. சார் இப்போ நீங்க 20 क्वेश्चंस இது பண்றீங்க இல்லைங்க சார், சொல்லி ஆமாப்பா. தரீங்களா சார்? ஆமாப்பா. அது வந்து நீங்க அனுப்பிச்சுடுறீங்க சார் சயின்ஸுக்கு. இது வந்து என்எம்எம்எஸ் பர்பஸ்க்குப்பா. நீங்க இது எழுதுன பரவாயில்ல, உங்களுக்கு ஓகேங்க. பிரிண்ட் அவுட்டா கொடுத்துறேன் நான். இவங்க முடிஞ்சோடனே 8th வந்து ஓகே சார். மார்ச் 5க்கு அப்புறம் உங்களுக்கு நான் பிரிண்ட் அவுட் 13 பிரிண்ட் அவுட் புக் இருக்கு, நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? நீங்க எழுத வேண்டாம். ஓகேங்க. தெரிஞ்சுக்கங்க. என்எம்எம்எஸ் பர்பஸ்க்கு நான் எடுத்தது இது. 1 மார்க் மட்டும் தான் இதுல. 2 மார்க்கோ 3 மார்க்கோ கிடையாது. ஓகேவா? ஓகேங்க சார். பாருங்க. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். இஃப் ஃபால்ஸ் give the correct statement. Angle of incidence is greater than the angle of reflection. ரைட் அது பாருங்க. greater than வருமா ஈக்குவல் வருமா? ஃபால்ஸ் பா. angle of incidence is same. இது நிறைய மிஸ்டேக் இருக்குப்பா. சேம் angle is same of the angle of reflection. equal to இல்ல is equal to வரும். is equal to the angle of reflection. இங்க பிரிண்ட் மிஸ்டேக் இருக்கு, நம்ம சரி பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க. the image formed by a plan mirror is real. plan mirror ரியலா virtual? ஃபால்ஸ் சார். ஃபால்ஸ் பா. என்னப்பா வரும்? வெர்ச்சுவல் சார். virtual பா. Virtual. பண்ணிருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ண கூடாது. virtual. diffuse reflection gives a sharp image. ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் தான் ஷார்ப் இமேஜ் கொடுக்கும். டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன் வந்து என்னமா கொடுக்காது, கண்டிப்பா கொடுக்காது. ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் தான் ஷார்ப் இமேஜ் கொடுக்கும். ஸோ அதுவுமே ஃபால்ஸ். த இமேஜ் ஃபார்ம்டு பை எ பிளான் மிரர் இஸ் ஆல்வேஸ் தட் ஃபார் பிஹைண்ட் த மிரர் as far as the object lies in front of it. பாருங்க, பிளான் மிரர் இருக்கக்கூடிய எது என்ன ஈக்குவலா தான் இருக்கு, அப்படிதானே? அதே சமயத்துல ட்ரூ அது அதான் சொல்லியிருக்காங்க. யூ கேன் see சார் a யாரா rain. ஸ்கிரிபிள் பண்றாங்க சார். பார்க்கலாம். கவனிங்க. you can see a rainbow only when your back is towards the sun. ஆமாப்பா. நம்ம பின்னால வந்து சன் இருக்கும்போது, நம்ம பேக் சைடுல சன் இருக்கும்போது ரெயின்போ பார்க்க முடியும். ட்ரூ. the image of symmetrical letters like a h i m r k t u are not affected by lateral inversion. இது அஃபெக்ட் ஆகாது, இது அஃபெக்ட் ஆகாது, இது அஃபெக்ட் ஆகாது, இது அஃபெக்ட் ஆகாது, இது அஃபெக்ட் ஆகும்ப்பா. ஆர் எப்படி தெரியும்ப்பா? கண்ணாடியில் பார்த்து எப்படி தெரியும்? இப்படி தெரியும், அப்படிதானே? கே அதே மாதிரி கே வந்து எப்படி தெரியும்? இப்படி தெரியும். இப்படி தெரியும். யூ கரெக்ட். அப்ப ரெண்டு இதாக. அப்போ கரெக்ட் ஃபால்ஸ். அது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தா the image of symmetrical letters like a they are not affected by. என்னப்பா தப்பா கொடுத்து? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா இல்லப்பா, தப்புப்பா. இந்த ரெண்டு வராது, இந்த ரெண்டுமே வராது. இங்க ஆன்சரு தப்பு, நீங்க செக் பண்ணிக்கங்க. மத்தெல்லாம் வருப்பா, AHIML வரும்பா. இந்த 6K மட்டும் என்னமா மாறி தெரியும் சார். அது 6K வரலைங்க சார். 6K வரலாமா? எஸ் மாறு. ஆமாப்பா, அது ஃபால்ஸ்னு கொடுத்துட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ் மாறி 6K வராது. ஓகே, வெரி குட்பா. ஃபால்ஸ் ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஓகே, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதுன்னு கொடுத்துருக்கான். Plan mirrors are used as looking glasses to reflect light on object and in periscope. True தான்ப்பா. We cannot get white light when we mix 7 colors. True இல்ல? False. பண்ணா white color கிடைக்கும். We can get white light when we mix 7 colors. Materials that allow light to pass through completely are known as transparent material. True தான்ப்பா. ஏற்கனவே பார்த்து நாம அப்படிதானே? Solar and lunar eclipses are occurring due to the property of light known as the rectilinear propagation of light. அதுவும் ட்ரூ தான். ட்ரூ சார். சரி, இத பார்க்கலாம். மேட்ச் பண்ணுங்க. ரப்பர் ஒபாக் மீடியமா, டிரான்ஸ்லூசன்ட் மீடியமா, இன்வெர்டட், எரெக்டா? ரப்பர் வந்து எரெக்டட். ரப்பர் ஒபாக் ஒபாக் மீடியம். கிரீஸ்டு பேப்பர், என்ன காகிதம் தேய்ச்சி வைக்கிறோம்ல, என்னப்பா அது? டிரான்ஸ்லூசன்ட். கொஞ்சம் பாதி அளவு என்ன பண்ணு, பகுதி அளவு இந்த லைட்டை வந்து என்ன பண்ணு உள்ள ஊடுருவ செய்யும். ரியல் இமேஜ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரியல் இமேஜ் வந்து இன்வெர்டடா இருக்கு, விர்ச்சுவல் இமேஜ் எரெக்டா இருக்கு. சரியா? ரியல் இமேஜ் தலைகீழா தெரியும், கற்பனை இமேஜ் வந்து நேரா தெரியும். கற்பனை இமேஜ் நம்ம கண்ணாடி இமேஜ், கண்ணாடி பார்க்கணும். கரெக்ட் தான். பாருங்க, ரியல் இமேஜ் real image can be taken on screen. Virtual image cannot be taken on screen. Mirror வந்து optical device which produce reflection. A type of light scattering வந்து diffuse reflection. Assertion and reason பாருங்க, last 10 minutes.
எவ்வளவு இருக்கு? ஆமா கம்மி தான். ஒரு 1.5 பேஜ் தான் இருக்கு, முடிச்சிடலாம். ஏற்கனவே சொன்னேன். ஒரு 1.5 ரொம்ப page. ரொம்ப முக்கியம். முடியாது. மறுபடியும் இருக்கிறாங்க, கவனிங்க. ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு அசர்ஷன், ஒரு கூட்டு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் காரணம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ரைட் அப்படின்னா என்னது? போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஏ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ரெண்டுமே ரைட்டு. செகண்ட் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஏன் அப்படின்னு விளக்குது, எக்ஸ்பிளனேஷன் பண்ணுது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டுமே ரைட்டு, பட் ரெண்டாவது வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. சரியா? அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது செகண்ட் ஆப்ஷன். ஒன்று ஏ வந்து ரைட்டு, பி வந்து ஏ வந்து ரைட்டு, ஆர் வந்து ஃபால்ஸ்னா தேர்ட் ஆப்ஷன். ஏ ஃபால்ஸு, ஆர் வந்து ட்ரூ அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன். சரியா? இந்த மாதிரி 10-15 கேள்விகள் செஞ்சீங்கன்னு உனக்கு புரிஞ்சுதாப்பா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. A plan mirror produces virtual erect image for any position of the object. கரெக்ட் தான்ப்பா. A plan mirror என்ன பண்ணுது? என்னதான் பண்ணுது? வெர்ச்சுவல் இமேஜ் கொடுக்குது, எரெக்ட் இமேஜ் கொடுக்குது. அதாவது கற்பனையான இமேஜையுமே நேரான இமேஜ் கொடுக்குது. எந்த இதுலையுமே லேட்ரல் இன்வெர்ஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இமேஜ் ஃபார்ம்டு பை எ பிளான் மிரர். இது ஒரு பண்பு தான். ஏன்னா பிளான் மிரர் வந்து லேட்டரல் இன்வெர்ஷன் கொடுக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி தான். பட் இதுக்கான விளக்கு எது இல்லை. ஏன் அது நேரான ஒரு கற்பனையான பிம்பத்தை உருவாக்குறதுக்கான விளக்கம் இது கிடையாது. ஸோ என்ன ஆப்ஷன்? பி ஆப்ஷன். Both A and R are true, but R is not the correct explanation of assessment. Correct explanation என்னன்னு பாருங்க. Correct reason என்ன? It is because of the property It is because of the plan mirror. அந்த plan mirror ஓட ஒரு property of property. image formed in a plan mirror. Okay, அடுத்து பாருங்க. Second one, assertion. When an object is placed between two plan mirrors, and all the images found are unequal intensity. என்னென்னமோ ஒரு செறிவு, அதாவது சமமில்லாத செறிவுன்னு தோணும் கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் பிளான் பேரலல் மிரர்ஸ் ஒன்லி 2 images ஆர் பாசிபிள். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் பார்த்தோம்ல 2 images இல்லை, பேரலா ரெண்டு மிரர்ஸ் வச்சிங்கன்னா இன்ஃபினிட் நிறைய கவுண்ட்லெஸ் இமேஜ் வந்து நம்மளுக்கு என்னது, கவுண்ட்லெஸ் இமேஜஸ் ஆர் பாசிபிள். ஸோ அதான் சொன்னேன் நான். 1 மார்க் தப்பா கொடுத்துருக்காங்க பாருங்க. when an object is placed between two plan mirrors, then all the images found are of unequal intensity. இது ஃபால்ஸ்ப்பா. சரியா? அடுத்து வந்து in case of plan mirrors infinite images are formed. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, in case of A is true, correct, A is true, second one is false. என்னன்னு பார்த்தீங்கன்னா infinite images வாங்கி 2 images கொடுத்துருக்கா. ஸோ அது ரைட் ஸ்டேட்மெண்ட் வந்து infinite images தான் formed. ஓகேவா? நல்லா நீங்க படிச்சு பாருங்கப்பா, அப்போதான் உங்களுக்கு புரியும். வேகமா நம்ம டைம் முடிக்கணும்னு வேகமா போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு தெரியாது. விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் கவனி, இந்த நம்ம புக்ல பாத்தீங்கன்னா மேலோட்டமாவும் ஒரு 60-70% தான் நம்ம எடுக்கிறோம். பட் கேட்குற கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டெப்தா போகுதுப்பா. உள்ள வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் என்ன பண்றான், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டு டீட்டெயில நுணுக்கி கேள்வி கேட்குறோம். ஸோ நம்ம அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு, இன்டெப்தா படிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுதான் உங்களுடைய ஜாப். நீங்க கரெக்டா பாத்துக்கங்க. Virtual object cannot be seen by human eye. Virtual object வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறான். என்னப்பா அது? ஃபால்ஸ் தானே, பார்க்கலாம்ல. விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்னப்பா, கற்பனையானதோடு பார்க்க முடியும். விர்ச்சுவல் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பை கன்வெர்ஜிங் ரேஸ். பாருங்க, A is true but R is false. விர்ச்சுவல் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு டைவர்ஜிங் ரேஸ் பா. சரியா? ஒரு இதுல இருந்து டைவர்ஜ் ஆகிற ரேஸ்னால தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இமேஜ் கிடைக்குது. ஓகேவா? இது டைவர்ஜிங் ரேஸ். கன்வெர்ஜிங் ரேஸ் அப்படின்னா இங்க வந்து குமி, இப்படி வந்து குமியிறது கன்வெர்ஜிங் ரேஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதை பத்தி டீட்டெயில்ஸ் உங்க புக்கில் கொடுக்கல, பட் தெரிஞ்சுக்கங்க இதுல. சரி, அடுத்து பாருங்க, வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். டக்குன்னு முடிச்சாலும் இதோட முடிஞ்சிருப்பாங்க. ஒரு 9 questions தான். We have only 5 minutes more. What is the composition of sunlight? Sunlight is a mixture of 7 colors. How does light travel? Light travels along a straight line. What kind of surface reflects light? Smooth and shiny surface reflects light. Name the triangular piece of glass that spits white light into different color. That is prism. The triangle piece of glass. சரியா? What is reflection of light? When light falls on smooth surface like mirror, then it changes its direction. It is called reflection. State the size of the image formed by a plan mirror. The size of the image formed by a plan mirror is the same as that of the object in front of the mirror. ஆப்ஜெக்ட் என்ன சைஸ்ல இருக்கோ அதே சைஸ்ல தான் என்ன இருக்கு, அந்த
இமேஜோடைய சைஸும் இருக்கும். புரிஞ்சுதா? ஆப்ஜெக்ட்ங்கிறது நம்ம நிக்கிறது, இமேஜுங்க நம்முடைய தோற்றம், பிம்பம், பின்னால் தெரியக்கூடிய பிம்பம். வாட் இஸ் நியூட்டன் டிஸ்க்? Newton disk is a cardboard disk with 7 equal sectors colored red, yellow, orange, green, blue, indigo and violet. When the disk turned quickly, the retina receives the sensation of the spectrum simultaneously and the disk appears white. ஒரு சிடியில் பார்த்தீங்கன்னா 7 கலர்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு வேகமாக சுற்றி விட்டீங்கன்னு என்ன ஆகு, அட் அ டைமில் நம்ம கண்ணு வந்து அந்த 7 கலர் பார்க்கும்போது நம்ம ஒயிட்டாக தெரியும். சரியா? அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது வந்து நான் செஞ்சு வச்சுருந்தேன், பட் இந்த ஆன்லைன் இதில் அதை செஞ்சு காமிக்க முடியல. நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது நான் செஞ்சு காமிக்கிறேன். சரியா? சிடியில் இந்த 7 கலர் ஷேட் பண்ணி நீங்கள் வேகமாக சுற்றிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் பார்த்தா அட் அ டைமில் 7 கலர் பார்த்தா ஒயிட்டாக தான் தெரியும். வாட் இஸ் an eclipse? An eclipse is an incident when any astronomical object is partially or fully obscured, தடுக்கப்படும் போது, due to the placement of another astronomical object. பார்த்தீங்களா? அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்த்துமு, அப்புறம் சன்னுமு. எதனால் தடுக்கப்படுது? அனதர் அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் என்ன 3 நாள் தடுக்கப்படுது. அப்படிதானே? அந்த மாதிரி நடக்கிறதா என்ன சொல்றோம்? பிரசன்ஸ் இந்த லைட் இருக்கும்போது நடக்கிறதா எக்லிப்ஸ்னு சொல்றோம். கிரகணம், தமிழ்ல கிரகணம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் சொல்றோம். ஆமா. வாட் இஸ் லைட்? லைட் இஸ் a டைப் ஆஃப் எனர்ஜி. என்ன நோட் பண்ணிக்கங்க, லைட் வந்து எனர்ஜி that helps us to see all the things around us. ஓகேவா? எல்லா திங்ஸும் பார்க்கறதுக்கு உதவி செய்யக்கூடியது. ஓகே. வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு என்ன சொல்லியிருக்கீங்க? இப்போ கரெக்டா இருக்கு? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? கரெக்டா இருக்கு சார். அவ்வளவுதான். இப்போ கிளாஸ் முடிஞ்சுது. ஸோ 4 days உங்களுக்கு லீவு. நீங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வேண்டியது முடிச்சிருங்க. இதை நீங்க ஒரு தடவை நான் உங்களுக்கு அனுப்புற வேணா, இந்த உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு நினைக்கிறேன். 7th ஸ்டாண்டர்டுக்கு இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன். பிரகதீஸ்வரன் டோன்ட் ஸ்கிரிபிள். ஸோ அதை நீங்க பார்த்து கூட ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹாப்பி ஹாலிடேஸ், ஹாப்பி பொங்கல் டு எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். சரிப்பா. நல்லா விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சிருந்தா கலந்துக்குங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு உங்க சொந்தக்காரங்க போய் பாட்டுவாங்க. எந்த ஒரு நோய் தொற்று இல்லாம ஒரு ஹெல்த்தியா திரும்பி வாங்க. ஓகேவா? நாளைக்கு கிளாஸ் இருக்காங்க சார். இல்லப்பா, அதை சொன்னல 4 days லீவ்ப்பா. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு லீவு. திங்கக்கிழமை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது முந்தின நாளும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? சரி, கட் பண்ணலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.